சிங்கிச்சா சிங்கிச்சா சிவப்பு கலர் சிங்கிச்சா பச்சை கலர் சிங்கிச்சா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அக்கினி. ஹாப்பி பர்த்டே. நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எஃப்னால வந்து கொண்டாட போகிறோம் அந்த பர்த்டே. அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்புங்க. பொட்டி வச்சே மல்லி அக்கினி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்னத்தை சொன்னாலுமே வந்து அவன் செய்வான். இப்போ கூட சொன்னால் அப்படிங்க இதை கலட்டி போட்டு நில்லைண்டா கூட அவன் கலட்டி போட்டு நிற்பான். அப்படியான ஒரு பண்புள்ள புள்ள. அதால் தான் வந்து அக்கினியை எல்லாருக்குமே பிடிக்கும். அக்கினி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன். பட் சொல்லுங்க. குட் ஃபீல். உண்மையிலே இந்த 20 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் மிட் நைட்டில் கேக் கட் பண்ணுறேன். அக்கினியிட இந்த ஃபோனை பார்த்துட்டு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ப்ரைஸாக அக்கினிக்கு இதை தெரியாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோனை வந்துட்டு அண்ணா அனுப்பி விட்ருக்காரு. உண்மையிலே வந்து இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அக்கினியில் என்ன ஃபோனுன்றதும் எனக்கு தெரியா பாப்போம். ஓ மை காட். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அக்கினி. அக்கினி குஞ்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தான் தெரியும். அந்த அப்போ இன்றைக்கு வந்துட்டு அக்கினியின் பர்த்டே. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:55. இன்னும் 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜதுவுக்கு வந்துட்டு நாங்கள் விஷ் பண்ணி வந்துட்டு இந்த கேக்கை வந்துட்டு கட் பண்ணணும். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கேக் வந்து இப்போ நாங்களாகவே வந்துட்டு தம்பிக்காண்டி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்துட்டு மேபி யாரும் வந்துட்டு கேக் வந்துட்டு சர்ப்ரைஸாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணக்கூடும். உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ எந்த பர்த்டேக்கும் வந்துட்டு நைட் கேக் கட் பண்ணாங்க. என்ன வந்துட்டு ஹவிதாஸ் டேக்கும் வந்துட்டு நைட் கேக் கட் பண்ணாங்க. ஸோ வந்து அக்கினி டேக்குமே வந்துட்டு நாங்கள் கேக் கண்டிப்பாக வந்துட்டு கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவனில் ஒரு பிரிவினை காட்டுற மாதிரி போயிடும். எப்பயுமே நாங்கள் வந்துட்டு 3 பேருமே ஒரே மாதிரி தான் அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். ஏன்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்துட்டு பிள்ளையாக வந்துட்டு கருத்துக்கள் எழுதக்கூடும் அப்படின்னு சொன்னால் பாருங்கடா வந்துட்டு அவன் தனக்கு மட்டும் இப்படி செய்கிறான், அவங்கள வந்துட்டு பிரித்து விட்றான் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வந்துட்டு நாங்கள் எப்பயுமே ஒன்று தான் அப்படின்னு வந்துட்டு நீங்களுமே நினைக்கணும். அதுதான் வந்துட்டு மெயின் சார் தானே. ஸோ இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் நிறைய கொண்டு வருது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் இந்த அக்கினிக்கு வந்துட்டு பர்த்டே கேக்கை வந்துட்டு கட் பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அக்கினிக்குரிய பர்த்டே கேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாப்பி பர்த்டே அக்கினி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எழுதி இதை வந்துட்டு கொண்டு வந்தது வந்துட்டு ஹவிதாஸ் தான். நான் வந்துட்டு வாங்க போகல. காரணம் என்னென்னு சொன்னால் இந்தியா எஸ்கேவில் கூட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான ஒரு பெரிய ஒரு வீடியோ. ஸோ நான் வந்துட்டு அதை எடிட் பண்ணி கொண்டு வந்தாலும் எனக்கு வந்துட்டு போக டைம் கிடைக்கல. ஸோ தம்பியாக்கள் நான் வந்து போயிட்டு வாங்கி கொண்டு வந்தவங்க. இப்போ அக்கினி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானாக வந்து இதில் நின்று காய்ச்சணுண்டா அழகில்லைன்னா நான் சும்மா அங்கே நின்று படுக்கிற மாதிரி இல்லாட்டி ஃபோன் காய்க்கிற மாதிரி மினக்கறேன். நீங்கள் சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அழிப்பு உள்ளுக்கு நிற்கிற சரி தானே. ஸோ வந்து நாங்கள் இப்போ அக்கினியை வந்துட்டு கூட்டிக்கொண்டு வந்து கேக்கை கட் பண்ண போகிறோம் சரி தானே. ஸோ அதை தான் வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து எங்களுடைய நைட் ட்ரெஸ்ஸாக இருக்க போது. இவன் நான் கூட வந்துட்டு சரத்தோடு தான் நின்று சரி தானே வேணா ஒருக்கா மாற்றி போட்டு நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படியே நிற்கிறான் சரி தானே. உங்களுக்கு தெரியும் வந்து நீங்களும் நாங்களும் வந்துட்டு வேறு ஆக்கள் இல்லை, எல்லாருமே வந்து ஒன்று தான். ஸோ வந்து நாங்கள் எப்பயுமே வந்துட்டு எது உண்மையோ எது ரியலாக நடக்குதோ அதை தான் வந்துட்டு உங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. ஸோ அந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு அவன் வந்து அப்படியே நிற்கிறான். இப்போ நாங்கள் வந்துட்டு அக்கினியை கூட்டிக்கொண்டு வந்து கோல் வராட்டியும் கோல் வந்த மாதிரி நடிச்சு காய்ச்சி கொண்டிருப்பான். ஆளை கூட்டிக்கணும் வந்துட்டு இந்த கேக்கை வந்துட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ வந்து சில இடங்களில் வந்து நாங்கள் வெடியெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியான வேலையில் சேர்ந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெடி போடுறது கொஞ்சம் பிரச்சனை தான். ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சில வித்தியாசங்கள் செய்ய வேண்டி இருக்குது. எங்கடைக்கு போட்டு நாங்கள் தான் இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் வந்துட்டு அதால் ஏற்பட்ட ஒரு சில மனக்கசப்பால் அந்த வெடி போடுற விஷயத்தை வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு வெடி போடாமல் இப்போ நாங்கள் வந்துட்டு தம்பியை கூட்டிக்கணும் வந்து கட் பண்ணுவேன். ஆமாம். என்ன செஞ்சுட்டுருக்கேன் இப்போ நடிப்பான். ஓகே, இப்போ அதிகம் சொன்னால் தெரியும். இதுதான் வந்து எங்களோட வசந்த மாளிகை ஆல்ரெடி வந்துட்டு வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ உள்ள காட்ட முடியும். ஓ மை காட், நித்திரமே நடிக்க சொன்னீங்க இல்லையே? நான் ஒன்றுமே சொல்லலப்பா. ஒன்றும் சொல்லலையா? ஓ
அம்மா கடந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ நேரம் வந்து 12 ஆகிட்டையா. விஷ் ஹாப்பி பர்த்டே. நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஜெஃப்னால வந்து கொண்டாட போகிறோம் அந்த பர்த்டே. பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வந்து அப்படி இப்படி இருக்கும் தெரியும் தானே. பொடியில் இருக்கிற வீடு இப்போ அம்மாவுமே வந்து இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு அக்காவுக்கு குழந்தை கிடைச்சாலும் வந்து அம்மா போயிட்டு அக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் தான் தெரியும் தானே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அக்கினி கேக் கட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட அந்த உடுப்பு எடுத்து அந்த உடுப்பு மாற்றோம் போடுங்க. இன்றைக்கு என்ன சொல்லி உனக்கு அந்த உடுப்பு எடுத்து இல்லை அதை விட மினக்கட்டு எடுத்து அந்த ஒரு பியோசனை தான் உடுப்பை மாற்றுங்க ப்ளீஸ். தயவு செய்து அந்த உடுப்பை மாற்றுங்க. எல்லாம் கட்டாயம் போடுவோம். பட் என்னென்னா அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு போட்டால் லுக்கிட்டாடா. அதனால டிஷர்ட்டை கலட்டிட்டு போடுவோம். டிஷர்ட் இதில் வச்சு கலட்டுறியோ சரி. ஆனால் அவனுக்கு காட்டக்கூடிய உடம்பு தான் பிரச்சனை இல்லை. இந்த உடம்பை காட்ட விரும்பினா கலட்டு. சரி சரி. ஆத்து நீ போடு அப்படியே போடு அப்படியே போடு அப்படியே போடு போடே கதையா அவன் சொன்ன மாதிரி அப்படியே என்ன புறப்பக்கமா இல்லை தான். சரி சரி சரியா நல்ல கலர் நல்ல சிங்கிச்சா சிங்கிச்சா சிவப்பு கலர் சிங்கிச்சா பச்சை கலர் சிங்கிச்சா. அம்மா இந்த அம்மா ஓ மடிக்காதடாப்பா. அவன் அந்த சரத்து ஞாபகத்துக்கு மடிக்கிறான். நீ கட்டி 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 விட இப்படி ஒரு அனுபவம் எல்லாம் கிடைக்கும் காலத்துல. அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புங்க. ஸோ வந்து மக்கனிக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேக் கட்டு இங்கிட்ட போன இந்த சரத்துன குணத்தை காட்டுறா. கலட்டி விட்றாது பொம்பளை பிள்ளை நிறுத்தா. அப்படி ஒரு நலிப்பு ஒரு நளினம் அந்த மாதிரி ஒரு என்ன நெருப்பட்டி எங்கடாப்பா கிச்சனுக்குள்ள இல்லையே பாருதாங்க. இந்த அம்மா நெருப்படி ஒரு குச்சி ஆயிருக்கும். இதான்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. ஒரு அம்மா இல்லாத வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் ஒழுங்காயிரான மாதிரி இங்கே நெருப்பட்டி பார்த்தீங்களா என்ன நிலைமையில் இருக்குன்னு. இது எங்கே எடுத்து அந்த அடுப்பு கட்டுக்குள்ள. சரி இப்போ இதை இவன் சரியாக மூட்டணுமே அதான் பிரச்சனை. அதை விடுற அதை மறடா அதை நீ போட்டிருக்கேன் என் உண்மையை வச்சிருக்கேன்டா. யதுஷி நீ இன்றைக்கு என்ன இல்லை கண்டோட கிளம்பி நினைக்கிறேன். அதை விடு இப்போ விட்டு போட்டு அடுத்த கொளுத்த தானே. ஓகே ரைட். நான் கவனம் ஒன்று தான் கிடக்கு. இதை சரியாக பயன்படுத்தி கொளுத்துவேன் நம்புகிறேன். சரியா ஓகே. மற்ற அங்கே படிக்கிறது அதை எடுத்து நான் வர என்ன இது சரியா கொளுத்து. டே இதை நீ சரியாக பயன்படுத்தி கொளுத்தாடி சிக்கல். இது உனக்கான ஒரு சோதனை. குனிய கூட அப்படி கண்டுவாட்டுக்கு நீங்க ஆத்து. ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அக்கினி ஹாப்பி பர்த்டே டு யூ. சின்ன சின்ன லாலே 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 அப்படி இல்ல லாலே லாலே கை வைக்க இல்ல இல்ல வை தாடி தாடி ஆக்குதான் தாடியா தாடி அரே அப்படி ஒனிஞ்சு அப்படி ஒனிஞ்சு அப்படியா நீ சும்மா அவன் அதுக்கு தான் செய்வான். நான் படிக்க வேண்டாம் அதுக்கு தான் படிக்க வேண்டாம். ஆமாம் சரி சரி அப்படி நல்லா இல்லைடா நல்லா கட்டப்பா இருக்கிறேன். அந்த மியூசிக்கை தான் சரிதான். ஓகே அப்போ வந்து இப்போ கேக்கை கட் பண்ணுவோம். சரி தானே சரி அப்போ கட் பண்ணுவோம் அக்கினி. பெருசாக ஆக்கள் இல்லாமல் அக்கினி இந்த பர்த்டே நடைபெறது இருந்தால் நாங்கள் சிறப்பாக கொண்டு போக கடமைப்பட்டிருக்கோம். நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் காத்துருக்குது. பட்டுங்கோ கைதட்டுங்க லைட்டாக. யோசிப்பீங்க வந்து கைதட்டல் சத்தம் கொஞ்சம் கூட வருதுன்னு சொல்லி இன்னும் ஒரு 2 பேர் நிற்கி நம்ம வந்து அவையிலையும் காட்டுறவங்கள. சரி தானே எனக்கு பெருமளவில் கேக் வேணாம். அப்போ நாங்களே தீர்த்துறோம் 2 பேரும். சரி தானே இல்லை நிறுத்துறதுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் விழுத்துது ஐயா கேக்குகள் ஆத்து எனக்கு தீர்த்தா. ரைட் இப்போ அக்கினி குஞ்சுக்கு நாங்கள் கொஞ்சம் தீர்த்தோமா.
அப்புறம் அவசரப்படேன். ஆனால் என்ன செஞ்சாலும் வடிவண்டா ஒன்று தான் தெரியுமா? என்னத்தை போட்டாலும் படி, எந்த உடுப்பு போட்டாலும் படி தான், என்ன மேக்கப் செஞ்சாலும் படி தான், ஸ்ப்ரே அடித்தாலும் படி தான். அது கொஞ்சமா அது கடமைக்கு இது செய்யணும், எல்லாம் செய்யணும். அப்போ இது கொஞ்சம் லுக்காக இருக்குது கொஞ்சம் வேறு மஞ்சள் கலர் எடுத்துக்கலாம். இல்லை இல்லை இது நல்ல இது இந்த ஒரு பொம்பளை பிள்ளை பொறுமையாக அடக்கமாக இருக்கேன். மஞ்சள் எடுத்துருந்தாக ஒரு மோசமாக காமெடியாக அமைந்திருக்கும். சரி, இப்போ வந்து எங்களோட அதாவது அக்கினியோட பிறந்த நாளுக்கு ஸ்பெஷலாக வந்து இருக்கக்கூடிய 2 பேரும் கூப்பிடுவோம். அதாவது எங்களோட சுமன் அண்ணா, அப்புறம் வந்து எங்களோட செல்வருவன் வந்து கேட்பாங்க. ஒருவன் வருங்க வருங்க வாங்க வாங்க வந்து தீர்த்துனோக்கா. நான் டக்குன்னு கையை இருக்கா கலையை கொண்டு ஓடியாருன்னா நன்றி. சந்தோஷம். அஞ்சாணி குஞ்சாணி யதுசினி. ஆனா பேர் அந்த அந்த பொம்பளை பிள்ளையில உடுப்பு போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்படி இப்படி செஞ்சு கொண்டிருக்காங்க. அவர் அந்த ஒரு கூச்சம் சரி. அப்ப கேக்க தீத்துங்க நேரத்தை சொன்னாங்க பிள்ளைக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் காத்துருக்கு. அக்கினி அங்க கோல் வந்து கொண்டே இருக்குள்ள சவுண்ட் 6 அடிக்காலும் காட்ட எங்களோட அம்மா அடிச்சிருப்பா. என் ஃபோனும் வந்துட்டு இது ஃப்ளைட் மோட்ல இருக்குடா. உண்மையிலே அது வந்து வித்தியாசமான ஒரு பிறந்த நாள். உண்மையிலேயே அவன் ஆசைப்பட்டவன் ரூவன் வந்து ஒரு கொஞ்சினா தான் தனக்கு அந்த அதுவன் போற விதம் பிள்ளையா இப்போ இவர் கேட்காம இதுகளெல்லாம் சொல்ற பிள்ளையானவில்லை. உன்னை ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைம் யாரும் கேட்டதோ இல்லை தானே? இல்லை எத்தனை பர்த்டே படியல் உனக்கு கொஞ்சம் இருப்பாங்களா? இதெல்லாம் டூ மச். சரியா நீ கொஞ்சம் அப்போ கொஞ்சம் தான் வேணும். ரூபா கொஞ்சம் ரூபா அம்மா அம்மா ஆனா உண்டு. இவன் இப்போ அந்த வெளிநாட்டு கோவில் கொஞ்சம் காய்க்கல் கிட்ட அப்புறம் இந்த மெதட்டை பிடிச்சிட்டான். பார்த்தியா காதில் இந்த இப்படி இந்த கொஞ்சம் மெதட்டிஞ்சு இது அந்த வெளிநாட்டுக்கார. இப்போ நார்மலா நாங்களே இப்படி தான் கொஞ்சம். ஆனால் அவளை பார்த்தியா மெதட்டை ஒரு பக்கம் கொடுத்தா ஒரு மாறியல்ல இருக்கும். 2 பக்கம் கொடுத்தா அவனுக்கு திருப்தியா இருக்கு. ஆமாம், அதுக்கான தான் கொடுத்தான். திருப்தியா இப்போ கொடுத்தாதான் சரி. ஆனால் உண்மையிலேயே வந்து இப்போ எங்களோட அக்கினியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஸ்பெஷலாக என்ன சொல்கிறோம் வந்து உண்மையிலேயே வந்து இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 20 வயசு பையனாக வந்துட்டு சில காரியங்களை வந்துட்டு செஞ்ச வேறு சரத்து பழக்கம். அப்போ வந்து அந்த ஒரு சாதாரணமாக ஒரு 20 வயசு பையனை வந்துட்டு இப்போ சில காரியங்களை வந்து இப்போ செய்ய சொன்னால் இல்லை என்னால் இயலாது அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. அது என்னதான் வீடியோ கண்டென்ட்டாக இருந்தாலுமே. ஆனால் அக்கினி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்னத்தை சொன்னாலுமே வந்து அவன் செய்வான். இப்போ கூட சொன்னால் அப்படிங்க இதை கலட்டி போட்டு நில்லைண்டா கூட அவன் கலட்டி போட்டு நிற்பான். அப்படியான ஒரு பண்புள்ள பிள்ளை. அதால் தான் வந்து அக்கினியை எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்பெஷலி இந்த பர்த்டேல வந்துட்டு அக்கினியோட கருத்தை வந்துட்டு நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கோம். அக்கினி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன். பட் சொல்லுங்க. குட் ஃபீல். உண்மையிலே இந்த 20 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் மிட் நைட்டில் கேக் கட் பண்ணுறேன். ஏதோ உண்மையாக நல்லா இருக்குமையா, நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்குமெண்டு. உண்மையிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், வார்த்தையில் சொல்ல. ஆனால் அவன் கதைக்க பழகிட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ தூரத்து கதைப்பான்னு நான் எதிர்பார்க்கல. குட் ஃபீல் அண்ட் மிட் நைட்டு கேக் கட் பண்ணுறது அந்த கொஞ்சம் இங்கிலீஷுகள் வரைக்குள்ளே நல்லா இருக்குது. உண்மையிலே வந்து இப்போ அக்னியோட வீட்டுக்காரர் பார்த்தாலுமே வந்து சந்தோஷப்படுவாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட நிற்கிற பையன் எப்போயுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் மெயின் விஷயம். சரி தானே? இப்போ ரூவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ என்னன்றது இப்போ எங்களோட அப்படியே ரூவன் வந்து ஒரு தூரத்தில் இருக்கிறான். ரூவனுக்கு அப்போ அக்கினியின் பண்பை பற்றி உண்மையில் வந்து அது வந்து ஃபோன் அடித்து கேட்குற வார்த்தையை வந்து என்ன சும்மா கிடைக்கலும் உண்மையாக கேட்குறோம். ஏன்னா அதுக்கு பிறகுதான் மற்ற அலுவல் என்னன்னாலும் கேட்குறோம். அப்படி எனக்கும் ஜதுவை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு ஒரு நல்ல ஒரு படியும் சூப்பர் பழகிற எல்லாத்துக்குமே நல்ல
மற்ற நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஜதுவை பற்றியா? அதே மாதிரி மானண்ணாவுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும். அந்த ஸ்டார்ட்லேயே மானண்ணா 2-3 தரம் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் கூட்டிகிட்டு போனவர். அந்த வகையில் மானண்ணாவை வந்து சொல்லியிருந்தவர் என்ன அது வந்து நல்ல ஒரு படியன்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் மானண்ணாட கருத்தை கேட்போம். என்னன்னு சொல்கிறேன், புரிந்துணர்வோட பழகுவான், எல்லாரோடையுமே ஒரே மாதிரி பழகுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி பழகுவான். இப்போ என்னன்னு சொல்கிறது, பச்சோந்தி மாதிரியும் தெரியும். விலங்கு சொல்றேன், உங்களோட கேரக்டர் உங்களோட அப்படின்னா உங்களோட கேரக்டருக்கு ஏற்ற பழகுவான். அப்படி ஏன்னா நீங்க டக்கண்டு வேண்டாம் வேற மாதிரி அப்படி இல்லை, யோசிக்க கூடாது. இல்லை அவன் சொல்ல வந்த மீனிங் என்னண்டா, இப்போ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு வந்து கொஞ்சம் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, இப்போ எங்களுக்கு ஒத்து போகாத மாதிரி இருக்காண்டா அவனுக்கு ஏற்ற மாதிரி பழகுவேன். இல்லை ஒருத்தர் நல்ல யோக்காக இருக்காண்டா நல்ல யோக்காக பழகுவேன். அந்த மாதிரி தான் அவன் சொல்ல. எங்களுக்கு ஒருத்தர் அடிக்க வரான்னு சொன்னாலும் அவனோட போய் எங்களுக்கு அடிக்கிற மாதிரி வந்துட்டு அடிக்காம பண்ணிடுவேன். மற்றது இப்போ அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் இறங்கி அடிக்கவும் செய்வான். அப்படியான சில சம்பவங்களும் நடந்திருக்குது சில இடங்களில். அந்த வகையில் உண்மையிலே வந்து அக்கினி வந்து இப்போ எங்களோட ஒரு டீமுக்கு கிடைச்ச ஒரு சொத்துன்னு தான் சொல்லணும். எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் 3 பேருமே ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே கலெக்ஷன் அண்ட் வந்து கனெக்ஷன். உண்மையிலே வந்து அக்னியுமே வந்து இப்போ எதிர்பாராமல் தான் எங்களோட டீமுக்குள்ளே வந்துட்டு உள்ளட்டு உண்மையிலே வந்துட்டு அவனாகவே சுய விருப்பத்தின் பேரில் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் போப்புறன்னு கேட்டாலும் எங்களுக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்கும் வந்துட்டு அக்னியை ஒரு ரேசு தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு மனசில் இடம் பிடிச்ச ஒரு பையனை வந்துட்டு அக்னி வந்துட்டான். அந்த வகையில் இனிவரும் காலங்களில் அக்னிக்கோ இல்லாட்டி அக்னியுடைய ஃபேமிலியிலேயோ வந்துட்டு என்ன தான் பிரச்சனைகள் வந்தாலும் இல்லாட்டி ஒரு நிகழ்வு வந்தாலும் அதை நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு நிகழ்வாகவோ இல்லாட்டி எங்களுடைய ஒரு பிரச்சனையாகவோ எடுத்து வந்துட்டு அதை நாங்கள் அதுலேயும் கலந்து கொண்டு எங்களுடைய பங்களிப்பையும் செலுத்துவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் காணாது. கண்டிப்பாக கவிதாஸாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதான் வந்து எங்களுடைய ஒரு நோக்கமாக. அக்னியோட ஃபோன் இருக்க தான் சின்ன ஃபோனு கொண்டு எடுத்துனாங்க. பொம்பளை பிள்ளைங்க நடந்து பொம்பளை பிள்ளைங்க நடந்து வந்துவாங்க. பொம்பளை பிள்ளை மடிச்சு விடுங்க, நீங்கள் பழகிட்டு உங்களுக்கு மற்ற பொம்பளை பிள்ளைங்களோட பொம்பளை பிள்ளைட்டா இங்கே இப்போ உண்மையிலே வந்து இந்த அக்னிக்கு வந்து நிறைய பர்த்டே விஷயங்கள் எல்லாம் வந்துருக்கு. அப்போ அக்னி இந்த ஃபோனை வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறேன். இல்லை ஒன்றும் மெசேஜ் ஒன்றும் காட்டல. அவ்வளோத்துக்கு யோசிக்காது, அவ்வளோத்துக்கு முட்டாள் இல்லை. நீங்கள் இந்த பேக் வந்து இல்லை எல்லாம் கிராக் ஆகி வந்துட்டு ஒரு இதாக வந்துட்டு மின்னி கொண்டிருக்கு. சரி தானே. அப்போ இன்றைய தினம் வந்து நான் இப்போ இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் வந்து கமெண்ட் வந்துருந்தேன்னா அக்னிக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோன் ஒன்று எடுத்து கொடுங்க. அப்போ அக்னிக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோன் ஒன்று எடுத்து கொடுங்கன்னு சொல்லக்குள்ளே இப்போ எங்களோட நிற்கிற மாதிரிக்கு வந்துட்டு அக்னிக்கு நாங்கள் கட்டாயம் அதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். சரி தானே. அப்போ அதை வந்து ஒன்றில் நாங்கள் செய்வோம், இல்லாட்டி எங்களோட உறவுகள் பார்க்குறவங்க வந்துட்டு செய்வாங்க. அந்த வகையில் உண்மையிலே வந்துட்டு எங்களோட டின்னா அண்ணா பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். தினேஷ் அண்ணா உண்மையிலே வந்து எங்களுக்கு எதிர்பாராமல் கிடைச்ச ஒரு உறவு. லைக் வந்து எங்களோட டென்மார்க் அம்மாக்கள் மாதிரி உண்மையிலே வந்து எங்களில் வந்து உசுரையை வச்சுருக்காருன்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் என்ன வேணும்னு சொல்லி தாங்க கேட்பார். ஆனால் நாங்கள் எதுவுமே வேணுமென்று சொல்கிறது இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு நான் இந்தியாவுக்கு போகிறேன், நீங்கள் 3 பேரும் பாவம் நானே வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தார். அப்போ நான் உண்மையிலே ஃப்ரீயாக தான் இருந்தேன். நாங்கள் அப்போ நான் வந்து கவிதாஸை சொன்னேன், கவிதாஸ் அப்படி போகிறதா இருந்தால் நாங்கள் செலவழித்து போகணும். ஆனால் ஒரு மனுஷனை எங்கள் 3 பேருக்கும் செலவழிக்க வச்சு போகிறது வந்து அழகில்லை. அண்ட் வந்து எங்களுக்கு ஒரு சில வேலைகளும் இருக்கிறோடைய நாங்கள் ஒரு ரீசனை சொல்லி வந்து அதை அவாய்ட் பண்ணுவோமே. ஏன்டா அந்த பாவம் வந்து சரிதானேன்னு சொல்லிப்போம் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்தால் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்துட்டு அக்னியிட இந்த ஃபோனை பார்த்துட்டு அண்ணா வந்து பார்த்திங்க சொன்னால் சர்ப்ரைஸாக அக்னிக்கு இதை தெரியாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோனை வந்துட்டு அண்ணா அனுப்பி விட்ருக்கார். உண்மையிலே வந்து இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அக்னிக்கான இந்த பர்த்டே கிஃப்ட் உண்டு. இது வந்து அக்னியை வந்து அறியலை, இது சம்மந்தமாச்சே தானே. அக்னிக்கான இது ஒரு பர்த்டே கிஃப்ட் வந்து எங்களோட டின்னா அண்ணாட்டேருந்து வந்துருக்குது. உடைச்சி பாருங்க. இது நல்ல வந்து இது இன்னும் வந்து உங்களை ஒரு சந்தோஷப்படிய மாதிரி இருக்கும். தலைவர் அனுப்பிக்கிறான்ல அதான் அறியும். ஆனால் உண்டு நான் அவனை சொன்னான், இதை நான் கதைக்கிற மாதிரிக்கு நடிகிறா தெரியா மாதிரி நடிக்கிறேன். இவனை இவனை முகத்தில் பார்த்தா தெரியா மாதிரியா இருக்குது. உண்மையை சொல்லோன்னா இந்த பாசலை போய் வேண்டிக்கு வந்ததே வந்தான் சிடிபி பாஸில். இல்லை ஒரு கைக்கு வந்து அடுக்குள்ள இது இப்போ நடந்து கடவுளே என்று சொல்லி நடந்த ஒரு விஷயம் இங்கே பேசாமல் இருக்கான். அது விளக்க தெரியாது, அடிக்க தெரியாது உனக்கு. சரி ஓகே. அந்த வகையில் என்ன ஃபோன்ன்றதும் எனக்கு தெரியா பாப்போம். ஓ மை காட், ஓ ஐஃபோன் பா ஐஃபோன் இது என்ன மாடல்றாப்பா இது?
உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது சத்தியமாக. இது எனக்கு கிடைச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் வந்திருக்காது. அக்கினி கிடைச்சதில் அவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு ஐஃபோன் தான் வந்து விருப்பம் சரி தானே. அப்போ அண்ணா வந்து அவன்கிட்ட ஒரு தேவையை வந்துட்டு நன்கு உணர்ந்த ஒரு ஆளாக எங்களில் ஒரு ஆளாக வந்துட்டு அக்கினிக்கு பர்த்டேக்கான ஒரு கிஃப்ட்டை வந்துட்டு இந்த ஐஃபோனை வந்துட்டு அனுப்பி விட்ருக்கார். அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அக்கினி? உண்மையில ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கல சத்தியமா. நான் போய் பார்க்கல. அதான் நான் சொன்னேனே இவனுக்குடா அம்மான நான் சொன்னேனே ஐயோ அந்த குழந்தை பிள்ளை தானே இன்னுமே இருக்குது. சரி பரவாயில்லையா இந்த ஃபோன் இண்டோ சரி இது நாளைக்கு எடுக்கணும் ஃபோனை சரி தானே. இப்போ உண்மையிலே வந்து இந்த ஃபோனை வந்துட்டு டின்னர் நான் அனுப்பி விட்ருக்கார். தினேஷ் அண்ணா ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இந்த டைமில் நாங்கள் எங்களோட டென்மார்க் அம்மா அண்ட் வந்துட்டு அங்கே மிஸ் பண்ணுறோம் ரொம்பவே. அவங்க கண்டிப்பாக இப்போ எந்த ஃபோனுக்கு எல்லாரும் கவிதாஸ்ட ஃபோனுக்கு வந்துட்டு கால் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்துட்டு அதை எடுக்கல. காரணம் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கொண்டு இருக்குது. அதால் வந்து எடுக்கலை. அவங்க மட்டும் இல்லை எங்களை நேசிக்கக்கூடிய நிறைய உறவுகள் வந்துட்டு அக்கினிக்கு விஷ் பண்ணுறக்காண்டி வந்துட்டு காத்திருந்துருப்பீங்க. அண்ட் வந்து இப்போ ஆல்ரெடி மெசேஜ் போட்டிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அட்வான்ஸாக நாங்கள் நன்றியை வந்துட்டு தெரிவித்துக்கொள்கிறோம். அவனுக்கு கதைக்க தெரியாது அதால் வந்துட்டு நான் கதைச்சு கொண்டு தானே. ரொம்ப நன்றி. நாளைய தினம் வந்துட்டு பகல் வந்துட்டு என்ன வெட்டுறோம் மாட்டா கேட்குது. இதே கதையை தானா மதியம் காலையில் கேட்கும்போது சொன்னோம் கேக் எதுவும் பட்டோன்னு இல்லைன்னு சொன்னோம். அப்புறம் ஒரு அரை மணி தேலத்தை பார்த்தா ஆளை காணல. எங்கன்னு பார்த்தா முடி வெட்ட போயிட்டார். என்னத்துக்கு முடி வெட்ட போனு கேட்டா முடி வெட்ட போன வந்து முடி வளர்ந்து கிடக்கு. என்னடாப்பா முடி வளர்ந்தோம் குண்டைக்கு முளைச்சு அவ்வளோ இல்லைத்தானே தெரியும் தானே இரவு வெட்டுவான். மற்ற என்னன்னு சொன்னால் யோசிச்சுப்பாரு. இப்போ ஒரு தொழில் செய்கிறவன்டா அதுக்கேற்ற மாதிரி ஒரு திறமையை வளர்த்துக்கொள்ளும். நான் பாரு இப்போ ஹலோ தேங்க்யூ. யாரு யாரு சரி வரது தினேசன்னா கோல் அடிக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை இல்லை இப்போ பாரு நான் இந்த போர்க்குள்ள தனக்கு நடிக்கிறது ஆண்டவன். இப்போ பேச வேண்டிய வச்சுக்க புள்ளே யாருண்டு இருக்கிறான் ஆக்கள் வதக்காக்கப்பா. இல்லை பாரு இப்போ நான் உண்மையிலே இப்போ சனம் நினைச்சிருக்கேன் என்னன்னு சொல்லலாம். உண்மையிலே நடிக்கிறது யார் நல்ல உண்மையான புள்ளை. இப்போ பேர் சேவன் வச்சுக்கிற புள்ளே யாருன்னு கேட்டு மாட்டிட்டியா நீ? இல்லை இல்லை அது அந்த அந்த எந்த சொல்லு வந்து அதில் இருந்து வந்தீங்க. எதுல இருந்து ரூகோலரா? அப்படி ரூகோலர் கட் பண்ண நான் நண்ட ஃபோனில் இருந்து கட் பண்ணு அண்ணாவோட காய்ச்சிட்டு முடிச்சுவோம் வீடியோ முடிச்சுவோம். இந்தா இதை கவனமாக வாங்க. நம்ம இந்த கவிதை கொண்டு வாங்க அடி உங்களோட ஃபோனில் இருந்து டின்னர் அண்ணா கொடுக்க எனக்கு அடிச்சிருக்காரு. ஆளுக்கு அடிச்சு அவர்கிட்ட ஒரு விஷயம் முடிச்சுடுவோம். அம்மா அடிச்சிருப்பா டென்மார்க் அம்மா அடிச்சா எனக்கு அடிச்சிருப்பா நினைக்கிறேன். ஓம் தலைவர் Happy birthday. பாய் சலாம் அலைக்கும் பாய். எப்படி யதுஷினி நல்லா இருக்கா? நன்றி நன்றி நன்றி. அங்கே மற்றது எங்களோட மக்கள்கிட்ட ஆசையின்படி அண்ணா அவருக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்க. இவர் தான் எங்களோட அண்ணா. உண்மையா வீடியோ எடுத்து நிக்கிறேன். இந்த கேக் கட் பண்ணிட்டு வீடியோ எடுத்து நிக்கிறேன். பாத்தீங்களா நீங்க என்னடாப்பா. சரி இப்ப கலக்க கூடாது. அண்ணா பிஸ்ஸோண்டு பாட்டு பாடி விடுங்கோ. விஷயம் ஹாப்பி பர்த்டே பாட்டு. என்ன பாட்டு படிக்கிற? ஹாப்பி பர்த்டே பாட்டு பாட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear அக்கினி அக்கினி குஞ்சு. நன்றி நன்றி நன்றி. உண்மையிலே வந்து பிக் கிஃப்ட். நான் அவங்களோட கிஃப்ட் வந்து அவனோட பர்த்டே இன்னும் வந்துட்டு உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது வந்து எனக்கு வருது இல்லை அந்த வார்த்தை வந்து இன்னும் வந்துட்டு பிரம்மாண்டமாக்கி இருக்குது. ரொம்ப நன்றி. உங்களை காட்ட முடியாத நிலைமையில் நீங்கள் வந்து ஒரு உருவத்தில் இருக்கிறீங்க நாளைக்கு காட்டையில். ரொம்ப நன்றி உங்களுக்கும் அக்காவுக்கும் எல்லாரையுமே வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வேணா. ஸோ வந்து இப்போ ஸோ அக்கினி குஞ்சு ஓகே கவனம் ஓகே. பர்த்டே முடிச்சிட்டு செலிப்ரேட் முடிச்சிட்டு பாட்டுக்கு போலாம். யா நான் முடிச்சிட்டு அடிக்கிறேன். பர்த்டே எடிட் பண்ண கூட அடிக்கிறேமா? ஓகே பாய் 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 பாய். ரைட். ஸோ வந்து முடிச்சுக்கொள்வோம். இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் வந்து அதாவது வந்துட்டு எதுவும் நாங்கள் மறக்கலை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதுதான் மெயின் ரீசனே. அதுக்காண்டி வந்துட்டு உண்மையிலேயே ஆக்கள் இல்லாத பட்சத்துலேயும் வந்து நாங்கள் இதை
அரேஞ்ச் பண்ணி வந்து செஞ்சுருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய விஷயம் வந்துட்டு அக்கினிக்குமே வந்துட்டு தெரிவித்து கொள்ளுங்க. ஒரு 1000 விஷயம்னாலும் நாங்கள் குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்குறோம். நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.